வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சும்மா வாழைக்காய் கறியும் மோர் குழம்பும் பண்ண போகிறேன். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு வந்துட்டேன். இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் கையில் இருந்தது, அதை போட்டுட்டேன். இப்போ கடுகு போட்டேன். சரிங்களா, கருவேப்பிலையும் கடுகும் போட்டாச்சு. இப்போது அது வெடித்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை பாருங்கள், வாழைக்காயை நான் இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டுருக்கேன். சரிங்களா, இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டுருக்கிற வாழைக்காயை நீங்கள் இந்த எண்ணெய் இப்போ வெடிச்சுட்டு உடனே போட்டுடலாம், இல்லைன்னா தீஞ்சு போயிடும் இந்த பாண்ட்லி. அதனால் உடனே போட்டுருவோம். ஒருத்தர் கேட்டிருந்தார் நீங்கள் பண்ணுறதை அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு. அதனால் மஞ்சப்பொடி போடுறேன். மஞ்சப்பொடி போட்டுட்டு உப்பு போட்டுட்டு என்ன தேவையான உப்பு போட்டுட்டு மஞ்சப்பொடி போட்டுட்டு கொஞ்சம் காரப்பொடி கொஞ்சம் தனியாப்பொடி போட்டுட்டு மூடி வச்சுட்டா நம்மளோட வாழைக்காய் ரெடி ஆகிடும். எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். உங்களுக்கு அப்படியே சிம்பிளாக நான் சமையல் சொல்லித்தரேன் பாருங்கள். அப்படியே ஆமாம்மா இல்லையா, எல்லாம் தெரியுமாமி, நீங்கள் வேறு ஒன்று பழத்தையே போடுறீங்கன்னு கேட்குறது காதில் விழுறது பரவாயில்ல. இருந்தாலும் இன்றைக்கி எனக்காக பாருங்களேன் ப்ளீஸ். என்ன ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு காரப்பொடி போட்டேன், தனியாப்பொடி போட்டேன், என்ன மஞ்சப்பொடி போட்டேன், உப்பு போட்டுட்டேன், எல்லாம் போட்டுட்டேன் பாருங்க. ஜம்முன்னு கிளறி ஆச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி ஜம்முன்னு கிளறி இருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான். இதை மூடி போட்டு அப்படியே வெந்தால் நம்ம காய் ரெடி. சரிங்களா, அவ்வளோதான். பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கிளறிட்டேன். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி அந்த பக்கம் அடுப்பில் போட்டுற போகிறோம் நம்ம. சரிங்களா, அப்படி லேசாக தண்ணி தெளித்தா போகிறோம், ஏன்னா அது வேகிறதுக்காக. சரிங்களா, தண்ணி தெளிச்சிட்டு இதை ஒரு தட்டை போட்டு மூடி இந்த பக்கம் அந்த பக்கம் அடுப்பில் வச்சுடுவோம். சரிங்களா, அதுக்குள்ளே காயாயிடும். ஓகே, அவ்வளோதான். இந்த பக்கம் என்ன வச்சுருக்கேன் அப்படின்றத நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த பக்கம் அது பாட்டுக்கு வேகட்டும். ஒரு தட்டை போட்டு மூடிடுவோம். நம்ம காய் அது பாட்டுக்கு ஆகிடும். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள் அழகாக. இது என்னது, மஞ்சள் பூசணிக்காய். இந்த மஞ்சள் பூசணிக்காயை வேக வச்சு நான் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இதை மோர் குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன அரைச்சிட்டு வரேன்றதை சொல்லிடுறேன். இதை வேக வச்சு வச்சுருக்கேன் உப்பு போட்டு. இங்கே பாருங்கள், தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், கருவேப்பிலை. நிறையா பேர் துவரம்பருப்பை ஊற வச்சு இதோடு சேர்த்து அரைப்பா, தனியா கூட போட்டு அரைப்பா. எனக்கு அந்த வாசனை அந்த டேஸ்ட்டு பிடிக்காது. அப்படியே குழன்னு மோர் குழம்பு வந்தால் பிடிக்காது. அதனால் நான் துவரம்பருப்பு எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன், ஊற வச்சு. தனியாகவும் யூஸ் பண்ண மாட்டேன். நான் பண்ணுற மெத்தடை மாத்திரம்தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி. சரிங்களா, வாழைக்காவை அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கணும். சரிங்களா, இது பாட்டுக்கு ஒரு பக்கம் வேகட்டும். இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த வெந்த காய் இருக்குல்ல, அதில் நம்ம அரைச்சின்னு வந்திருக்கோம்ல, இந்த விழுதை அப்படியே கொட்ட போகிறேன். தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. ஏன் கருவேப்பிலை போட்டு அரைக்கிறேன் நான் நிறையா வாட்டி சொல்லிட்டேன். உங்களுக்கு முடியெல்லாம் கொட்டக்கூடாது, நல்லா முடி இருக்கணும்னா கருவேப்பிலையா எல்லாத்துலேயும் எதெல்லாம் அரைக்க முடியுமோ அரைச்சி சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் விட்டேனா. இப்போது தயிர் நான் அரைக்கும் போதே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அரைக்கும் போதே இந்த இதுக்கு தேவையான உப்பை போட்டு அரைச்சின்னு வந்துட்டேன். ஏன்னா அங்கேயே உப்பு இருந்ததா, மிக்ஸி பக்கத்துலேயே வச்சுருப்பேன். ஏன்னா வடை பண்ணுறோம்ல, மறந்துடுவேன்ட்டு அங்கே ஒரு உப்பு டப்பா வச்சுருப்பேன். அதனால் அந்த உப்பை பார்த்தோடனே அதிலே கொஞ்சம் உப்பை போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். மோர் குழம்பு மாத்திரம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. சரிங்களா, அரைச்ச விழுதை சேர்த்துட்டு கடைசியாக மோர் குழம்பு சேர்க்கும்போது அந்த மோர் குழம்பு திரிஞ்சு தண்ணியாக போகாது. அதனால் முதல்ல அரைச்ச விழுதை சேர்த்துட்டு லாஸ்ட்டில் மோர் குழம்பு, இல்லைன்னா மோரில் அரைச்ச விழுதை கலந்துட்டு எடுத்து கொட்டணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போது நம்மளது சும்மா அப்படி 4 இடத்துல பபுள்ஸ் வந்துச்சுன்னா நம்மளோட மோர் குழம்பு ரெடி. தேங்காய் எண்ணெய் விட்டு தாளித்து கொட்டிட்டா பிரமாதமாக இருக்கும். இந்த காய் போட்டு மோர் குழம்பு போட்டால் உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் சொல்கிறேன், யாருக்கும் சொல்லாதீங்க. அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு நல்லா இருக்கும், எம்மியாக இருக்கும். லைட்டாக ஒரு இனிப்பு வரும், ஒரு காரம் வரும், ஒரு புளிப்பு வரும். ஆஹா, இதே தான் எரிசேரி பண்ணுவாள். இதுலேயும் நீங்கள் வாழைக்காய் சொன்னேன்ல, நான் அதை மாதிரி இதில் எரிசேரி பண்ணலாம். நீங்கள் பூண்டு வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் தேங்காய், பச்சை மிளகாவை அரைச்சி கொட்டுங்க, சேப்பு மிளகாய் அரைச்சி கொட்டுங்க, இல்லை தேங்காய் மிளகு அரைச்சி கொட்டுங்க, யுவர் சாய்ஸ். சரிங்களா, அதே மாதிரி பண்ணால் இந்த மோர் ஊற்றாமல் பண்ணோன்னா நம்மளோட எரிசேரி அதே மாதிரி தான். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும். ஒரு நாளைக்கு அப்படி பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு இப்படி பண்ணுங்கள். சரிங்களா, இந்த மோர் கொட்டாமல் மோர் இல்லைன்னா தேங்காய் அதே மாதிரி அரைச்சி கொட்டிட்டு இதை நல்லா குழைய வேக போட்டுட்டு இந்த காய் என்னென்னா காய் கொஞ்சம் நிறைய தேவைப்படும்.
மோர் குழம்புக்குனா தான் அதுவே தான் காய். அதனால் நல்லா 1/2 கிலோ பம்ப்கின் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி குழைய வேக விட்டு இந்த தேங்காயை அரைச்சி கொட்டி வறுத்து போட்டிங்கன்னா தேங்காயை முடிஞ்சு போச்சு. சரிங்களா? பாருங்கள், நம்மளோட சுவையான பரங்கிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. அதாவது மஞ்சள் பூசணி மோர் குழம்பு. இதையே எரிசேவி பண்ணுறதும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ 2 in 1. பாருங்கள், நம்மளோட வாழைக்காய் காயை போட்டு மோர் குழம்பை தொட்டுன்னு சாப்பிட்டுட்டு நேற்று போன கொடும்புளி ரசம் பண்ணுவோம்ல, அந்த கொடும்புளி ரசம் பண்ணிட்டு என்ன அப்படியே கொடும்புளி ரசம் பண்ணி ஒரு சாதம் வடித்து அப்புறம் ஒன்று கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். நான் என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸி, 2 minutesல சொல்லிடுறேன். ரொம்ப நான் டைம் எடுத்துக்கல, ஏன்னா நான் இதையும் பண்ண போகிறேன். அதனால் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஒரு செகண்டு. இது வந்து பொடி பொடியாக பாருங்கள், இப்படி நெல்லிக்காவை நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து கெடாமல் இருக்கும், இதை வேக வைக்கக்கூடாது. அப்படியே இதன் மாதிரி நறுக்கின நெல்லிக்காயில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு உப்பை வந்து நீங்கள் வந்து நசுக்கி கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சமாக தான் உப்பு போட்டு காமிக்கிறேன். நான் அப்புறம் கொஞ்சம் தேவையான உப்பை போட்டுக்கிறேன். கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், மிளகாப்பொடி போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயும் வெந்தய பொடியும் போட்டால் நம்மளோட இது ரெடி ஆகிடுச்சு, ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், உப்பு போட்டாச்சு, மிளகாப்பொடி போட்டாச்சு, நல்லெண்ணெயில் கடுகு தாளித்து வெந்தயம் பெருங்காயப்பொடி போட்டால் நம்மளோட ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. என்னென்னா கொஞ்சம் நிறைய எண்ணெய் விடுங்க. ஒரு 1/4 கிலோ எண்ணெய் விட்டிங்கன்னா அது அப்படியே எண்ணெயில் ஊறும், கெடவே கிடாது. நீங்கள் வெளியில் இந்த மாதிரி ஒரு ஜாடி எடுத்து, ஊறுகாயெல்லாம் எப்போவுமே இந்த மாதிரி ஜாடியில் தான் ப்ரிசர்வ் பண்ணணும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஜாடியில் இப்படி போட்டுடணும். போட்டு வச்சுட்டிங்கன்னா மேலே எண்ணெய் வரும், அது பாட்டுக்கு இருக்கும், கெடாது. இப்போ நான் எண்ணெய் தாளித்து கொட்டுறது மாத்திரம் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், இப்போ கடுகு பெருங்காயம் வெந்தயம், ஏற்கனவே வெந்தய பொடி போட்டேன். இப்போ கடுகு வெடிச்சுட்டு வெந்தயம் போட்டாச்சு, பெருங்காயம் போட்டாச்சு. அவ்வளோதான் நம்மளோட ரெடிமேடு. இது வந்து வெளியிலே வச்சுக்கலாம், கெடாது. ஏன்னா இந்த ஊறுகாயை வந்து நம்ம வேக வைக்கலை. அதனால் நீங்கள் வந்து டைம் இருந்ததுன்னா ஒரு 2 days அப்படி வெயில்ல ஏதாவது ஒரு துணியை கட்டி அப்படி வச்சிங்கன்னா இன்னும் நல்லா அந்த சூரியனோட சக்தியும் அதில் போகும்போது இன்னும் நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். அதனால் ஒரு 2 நாள் வெயிலில் கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா. அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஜாடியில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெல்லிக்காய் ஊறுகாய் ரொம்ப நல்லது உடம்புக்கு, விட்டமின் சி நிறையா இருக்கிறதுனால இதை நம்ம வேகலாம் வைக்கிறதில்ல. நீங்கள் மைல்டாக காரம் போட்டுக்கோங்க, குழந்தைகளுக்கெலாம் தர மாதிரி, பெரியவா சாப்பிட்ற மாதிரி இருந்தால். அதனால் மைல்டாக காரம் போட்டு உப்பு தேவையான அளவு கரெக்டாக போட்டுருங்க. எவ்வளோ நெல்லிக்காய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி முதலையே அப்படி கண்ணு பார்த்தாலே வேலை செய்யும். இவ்வளோ உப்பு போடணும் ஒரு 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு. அது ஊற கரெக்டாக இருக்கும். ஆனால் நெல்லிக்காவை காத்தாலையும் மத்தியானம் மாத்திரம்தான் சாப்பிட்ணும், நைட்டில் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் மோர் குழம்பும் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. மோர் குழம்பு பார்த்துட்டேன், நீங்கள் சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் பார்த்துட்டீங்க. ஊறுகாய் வந்து 2-3 வெரைட்டி போட்டு வச்சுக்கோங்க வீட்டில். இந்த சீசனில் நெல்லிக்காய் கிடைக்குதுன்னா நெல்லிக்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய், மாகாணிக்கிழங்கு, மாங்காய் இஞ்சி, இப்படி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். 5 வகையான ஊறுகாய், மிளகு ஊறுகாய் எல்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். அதில் வந்து 5 கைண்ட் ஆஃப் ஊறுகாய். இதே நெல்லிக்காய் ஊறுகாய் வேறு மாதிரி போட்டிருப்பேன், முழுசாக நெல்லிக்காவை அப்படியே. அதுவும் ஒரு வெரைட்டி. நிறைய வெரைட்டி நம்ம போடலாம், அது சேஞ்ச் பண்ணி போடணும். சரிங்களா? அவ்வளோதான். என்ஜாய் பண்ணுங்கள். நிறையா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோர் குழம்பு பண்ணியிருக்கேன், வாழைக்காய் பண்ணியிருக்கேன், நெல்லிக்காய் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 3 ஒரே கல்லில் 3 மாங்காய். சரிங்களா? ஓகே, ரொம்ப போர் அடிச்சிட்டேன், சாரி, வெரி எக்ஸ்கியூஸ். அப்புறம் என்ன, எப்போ போல் பபாய். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.